யார் தெரியுமா? தான் செய்ய வேண்டிய கடமைக்கு பிறரிடம் பணம் பறிப்பவன், பிறருக்கு கிடைக்க வேண்டியவற்றை சுரண்டி சட்டை பையில் லஞ்சமாக போட்டுக்கொள்பவன். இவன் தான் ஒரிஜினல் தேச துரோகி. 2020 லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சான் கொரோனா அந்த ஆண்டு கூட அந்த கொரோனாவால் 500 கோடிக்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த பணம் மட்டும் நம்ம மருத்துவத்துறைக்கும் மக்களிடையேயும் இருந்திருந்தால் என்று ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி இருக்கலாம். இப்போ ஒரு பெண்ணா பிறந்துட்டதுனால ஊழல்ல நீங்க யாருமே பார்க்காத ஒரு கண்ணோட்டத்தை நான் பார்க்கிறேன். அந்த கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க எல்லாம் ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற இருக்காங்க, சொல்வதற்கு கொஞ்சம் சங்கூச்சமாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளுக்கு ஒரு மறைவான காரணி என்ன அப்படின்னா ஊழல். எப்படி தெரியுமா? ஐயோ இங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கேயே நிப்பாட்டிடுவா அப்படின்னு. அப்படி எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஒரு பெண்ணுக்கு எதிராக வன்புணர்வு செய்பவர்களில் 100 பேரில் 27-28 பேர் மட்டும் தான் தண்டனை அனுபவிக்கிறார்களாம். இது NCRBயின் தகவல் படி. அப்படி என்று சொல்ல போனால் பிடிபடாத ஒரு சிலரை தவிர மீதி எல்லாரும் யாரோ ஒரு அரசு அதிகாரிக்கு ஊழலை கொடுத்து விட்டு தான் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். காசு இருந்துட்டா போது என்ன வேணா செய்யலாம் என்கிற சிந்தனை இன்று மக்களிடையே இருக்கிறது அல்லவா? போன தலைமுறை வரைக்கும் நம்ம ஆளுங்கெல்லாம் 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருந்தான். இல்லைன்னு யாராச்சும் சொல்வீங்களா? எங்க ஏக்கெல்லாம் 2 பொண்டாட்டி. அப்படி 2 பொண்டாட்டி கட்டிக்கொள்வதும் பெண்ணை அடிமையாக்கி வைத்துக் கொள்வதும் ஏன் சக்தி இது எல்லாம் இருந்த நேரத்தில் கூட ஒரு குழந்தைக்கு வழங்கப்படுகிற கல்வி ஐயா அது பண்றதெல்லாம் தப்புயா என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அடுத்த தலைமுறைக்கு அது இல்லாம போச்சா? இல்லாம போச்சு தானே. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே அதிகாரப்பூர்வமா இல்லாம போச்சு. 2 மனைவி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அபிஷியலா இல்ல அப்படிங்கிறது தான். அது வைத்திருப்பது தவறு என்கிற ஒரு கோணமாவது வந்துச்சு இல்ல? வைத்திருப்பது என்ன பேசினாலும் அது அந்த 2 பொண்டாட்டி கலாச்சாரமும் சரி, பெண்ணை அடிமையாக்கி வைத்துக் கொள்வதும் சரி, இதெல்லாம் தவறு என்கிற ஒரு கோணமாவது இந்த சமூகத்தில் வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் அடிப்படையிலே கல்வியிலே அது அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அப்படியாக லஞ்சத்தை சொல்லிக் கொடுத்தால் இந்த பிரச்சனையே இருக்காது.